இந்த லோகத்துல எத்தனையோ ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், முனிகள் எல்லாம் போயிருக்காங்க. அதுல மிக வித்தியாசமானவர் யாருன்னா நம்ம ஐயா சத்குருநாதர். எப்படி சொல்றேன்னா, இந்த 10 ஆண்டுகள்ல வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதியோட அவர் 10 ஆண்டு முடியுது. மார்ச் மாசம் பிப்ரவரியில மார்ச் 9ஆம் தேதியோட 10 ஆண்டுகள் முடிவடைகிறது. ஆண்டுதினம் குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது கணக்க முடியல. அதே போல மார்ச் 11ஆம் தேதி நம்ம நாமக்கல் சத்குரு ஜீவாலயத்தில் மிக சிறப்பாக குரு பூஜை நடத்த இருக்கிறோம். இந்த குரு பூஜை இப்போ நாம செய்யறது எப்படின்னா, அவரு ஜீவ சமாதியான நாள்ல நாம செய்யறோம். கணக்கம்பட்டியில அவர் ஜீவ சமாதியான நட்சத்திரத்துல அவங்க செய்யறாங்க. அன்னைக்கு விசேஷமா செய்யலாம் ஒரு எண்ணத்தோட இருக்கிறோம். ஆகையால அனைவரும் கலந்து கொள்ளுங்க. குரு பூஜையில கலந்து கொள்வது என்பது மிக சிறப்பான ஒன்று. அது இல்லாம இன்னைக்கு போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை எதுனா, நம்மளுடைய பணத்தையெல்லாம் அழிப்பதற்காக இந்த பண்டிகை தமிழர்களின் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. என்னன்னா, நம்ம மனசுல இதுக்கு முந்தின காலகட்டத்துல நல்லது கெட்டது எல்லாமே இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் இன்னைக்கு எரித்து சாம்பலாக்க வேண்டும். அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல பழைய துணிமணிகள்லாம் போட்டு சாம்பலாக்குவாங்க. துணிமணி மட்டும் சாம்பலாக்குவது இங்க அது பொருட்டாகாது. ஆனா நம்மளுடைய ஆணவம், அவகாரம், கோபம், குரோதம், காமம், இந்த பெருமையா பேசிக்கொள்ளுதல், இதை அனைத்தையும் இன்றோடு அக்னியும் நாம் அழித்து விட வேண்டும். அதுதான் போகி பண்டிகை. வருகின்ற நாட்களிலே உங்களுடைய எண்ணம், நடத்தை, நேர்மை, அன்பு, நன்றி, கருணை, தயவு, பணிவு, உண்மை உழைப்புடன் இருப்பதற்காக சத்குருவுடன் மனதார இன்னைக்கு வேண்டிக் கொள்ளுங்க. நாம இங்க அபிஷேகம் பண்றோம், தீபாவளி காட்டுறோம்னா சும்மா இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த வெளிச்சமானது தீபாவளி, ஒவ்வொரு தீபாவளி காட்டும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி, இருள் விலகி, ஒளி அங்க வர வேண்டும் குடும்பத்திற்கு. அதே மாதிரி அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எல்லாம் வெளியே போவதற்காக அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க இருந்து காணும் பொழுது உங்களுடைய எண்ணம் தூய்மையாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் தூய்மையாக ஒரு நிலையான அமைப்பை ஏற்படுத்தும். எந்த குடும்பத்தில் கஷ்டம் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லையா, இன்பத்துன்மை இல்லையா, இந்த சாதனை ஒன்று வந்தா சோதனை இருந்தாலும் சாதனை வருகிறது. ரோட்ல போகும்போது மேடுக்குள்ள பார்க்காம எந்த ரோடுமே இல்லை. அப்போ நீங்க நடந்து போற பாதையில நீங்க தான் மேடு பள்ளம் வசதியும் பார்த்து நடக்க வேண்டும். எந்த கடமை நமக்கு துணையா இருக்க போறதில்லை. எங்களுடைய குருநாதன் கூட அவங்களா என்ன சொல்றாங்க, உங்களுடைய பார்வையை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வழியில உண்மையா இருங்க, ஏமாத்தாம இருங்க, திருடாம இருங்க, பொய் பேசாம இருங்க, அடுத்தோர் பொருள்களை அபகரிக்காம இருங்க. இதுதான வாழ்க்கை. நமக்கு ஆசை அதிகம், அடுத்தவர் மேல் பொறாமைப்படுவோம். அண்ணன் தம்பிகளே, நீங்க நிம்மதியான போக்கு இல்லை. சொத்துக்காக அரிச்சுக்கிறதும், ஆசைக்காக போராடி ஒருத்தர் மாறி மாறி சாபங்கள் இட்டுக் கொள்வதும் இன்னைக்கு நடக்குது. உங்களுக்கு எதிரியானவன் வெளியிலிருந்து வரப்போறதில்லை, அதை மட்டும் வச்சுங்க. 3ஆம் மனுஷன் கண்டிப்பா உங்களுக்கு எதிரி அல்ல. உங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க. அதுல தாய் தந்தையும் ஒருத்தர் தான். எந்த தாய் தந்தையிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறீங்களோ அவங்க விடுகின்ற சாபமும் அவங்க விடுகின்ற கண்ணீரும் அந்த குழந்தைய பாதிக்காம இருக்காது. அதை மட்டும் வச்சுங்க. அதே மாதிரி பெற்ற தாய் தந்தைகளும் நாம் குடும்பம் ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டிய கடமையோ அதே மாதிரி
அவங்க தாய் தந்தையர்களுக்கு என்ன செய்தார்களோ அதை கரெக்டா செய்திருக்கணும். அப்பதான் அந்த கர்ம வரம் அந்த குடும்பம் தான் நல்ல செழுமையா இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவங்கவுங்க கடமை அவன் சாமியை கூட கும்பிட மாட்டான், குலதெய்வத்துக்கு கூட போக மாட்டான். ஆனா அவன் குடும்பத்துல ஒழுங்கா இருப்பான், மனைவியிடம் சந்தோஷமா இருப்பான், குழந்தைகளுக்கு நல்ல வேண்டியதை வாங்கி கொடுப்பான். அவங்களுடைய மூதாதையர்களை அவன் மரியாதை கொடுத்து வணங்குறான். ஆனா நாம அப்படி இல்லையே, தூக்கி எறிஞ்சிருவேன். இந்த தூக்கி எறிவதால் தான் மிகவும் கஷ்டம், வேதனை. எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, என் மகள் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், என் மகன் கண்டுக்க மாட்டேங்கிறான், என் மருமகள் போய் சூனியம் கொல்லிமலையில போய் சூனியம் வச்சுட்டா என் புருஷனுக்கு, அவளுக்கு கைகால் வராம இருக்கு. இதெல்லாம் அப்படி கைகால் வராம இருக்கு சூனியம் வைக்கிற மாதிரி தான் இந்த உலகத்துல பெரிய மனிதர்கள் பூராமே சூனியம் வச்சிடலாம். சூனியம் என்பதே இல்லை. உங்களுடைய எண்ணம் நடத்தை பார்வையினால்தான் எல்லாமே அறியணும். ஒருத்த கெட்ட எண்ணத்தோட உங்களை பார்க்கிறாங்க என்றால் அதற்கு நம்ம பதில் சொல்லியாகும். நாம கீழே ஊந்துருவோம். அந்த பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனாலதான் குழந்தைய நம்ம தாயானவர் கொஞ்சம் போது கூட என் கண்ணே பட்டுன்னு நட்டி இருப்பான். ஏன்னா அதிகப்படியான குழந்தைக்கு பார்வை விழுவது யாருன்னா தாயினுடைய பார்வை தான். தாய்க்கு உடம்பு சரியில்லாம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் போகும். அந்த உணர்வோடு ஒட்டி இருக்காது. கிட்டத்தட்ட அதனுடைய எண்ணம் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அதோட ஒட்டி இருக்கும். தாயினுடைய அரவணைப்பிலிருந்து பிடியிலிருந்து வெளியே வரும் பொழுது அது மாறிடும். அரவணைப்போட இருக்கும் பொழுது தாய்ப்பாலை, ஏன்னா தாய்ப்பால்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமா, ரத்தம் இல்லையா? தாயினுடைய ரத்தத்தை குடிச்சு ஒவ்வொருத்தரும் வளர்ந்துருக்கோம், அதை பார்த்துக்கணும். அன்னைக்கே நாம அசைவவாதிகள் ஆகிட்டோம், சைவவாதிகள் இல்லை. மாடு ரத்தத்தை குடிச்சாயினா மாட்டை வெட்டி சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அதனுடைய ரொம்ப இது பண்ணி அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்களை பூராமே பாடாத்தருது. அதே மாதிரிதான் தாய். இந்த லோகத்துல சைவம் அசைவம் என்பது எதுவுமே கிடையாது. எல்லாமே அசைவவாதிகள் தான். ஒரு சின்ன விதை எவ்வளவு பெரிய அரச மரமா வருது, ஆலமரமா அந்த வித்து எவ்வளவு பெரிய மரமா வாழ்து. நாம சாப்பிட்ற கொத்தமல்லி அப்படி தூக்கி போட்டா அது செடியா வருது. கொத்தமல்லியை நம்ம அரைச்சி சாப்பிடாம இருக்கோமா? அப்போ உயிரானது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கு. எங்க நிறையில ஒரு இரும்பு துருப்பிடிக்குன்னா கூட அங்க இருக்க ஒரு சத்து அது வேலை செய்யும். அந்த நீரினுடைய தன்மை, நீர் தான் நம்மளுடைய வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை, உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை. இந்த நீரும் நெருப்பும், நெருப்பு இல்லைன்னா அந்த ஆத்மா தன்மை ஒளிராது. நீர் இருந்தால் தான் வாழ முடியும். அதனால ஏன்னா நம்ம உடம்புல 70% ஏன் நீர் வச்சிருக்காங்க, உலகத்துல ஏன் 70% நீராக சூழ்ந்து இருக்கு, இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ நாம ஏன் ஒரு கலசத்துல போய் 7 ஆறுனுடைய தண்ணீரை ஏன் கலந்து அது மேல அபிஷேகம் பண்றோம்? அந்த 7 ஆத்து தண்ணி அந்த இதுல பண்ணும்போது அங்க புனிதம் அடையுது அந்த கலசமானது. அதெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். சித்தாந்தம்லாம் அப்படி கிடையாது. வேதாந்தம் என்பது மந்திரம் இருக்கும், சிலை சிற்பங்கள் இருக்கும், அதுக்கு கால அவகாசங்கள் இருக்கும். இந்த மாதிரி வேதங்கள் வேறு, சித்தாந்தம் வேறு. சித்தாந்தம் என்பது